ஸ்டைலில் மிரட்டின ஸ்டாரு எமோஷனையும் கலக்கிறாரு பாரு. அது வேற யாரு, நம்ம சூப்பர் ஸ்டாரு. இது எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சாரு. இன்ட்ரோ சீனுக்கே ஆயிடுவோம் ஃபேனா. நியூஸ் பேப்பர் கூட இவர் பேர்ல மாறுது தானா. எனிதிங் ஃபார் தலைவர் அஸ் அ ஃபேனா. சிவாஜில தலைவர் பண்ண காயின் சீனு இனி தலைவர் வழிதான் ஆச்சு எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன். அன்னைக்கு மாறிச்சுங்க என்னோட சுச்சுவேஷனு. இன்னைக்கு சோசியல் ஈகிள் தான் என் ரிசல்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு தரணி சாரு ஆன் தலைவர் வழி. பிலாசபில பூஸ்டா சூப்பர் ஸ்டார் பேச்சு இருக்கும் பிளாஸ்டா. அன்புள்ள தலைவர்னாலே குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கணும் மஸ்டா. சூப்பர் ஸ்டார் தான் என் லேபிள், அவர் தான் என் லைஃபோட மாரல். ராஜ ரசிகர்னால எப்பவுமே வைரல். சூப்பர் ஸ்டாரை மட்டும் தான் நேசிப்பேன், எப்பவுமே அவரை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். தலைவர் பாட்டை மட்டும் தான் ரசிப்பேன்னு பாட்டை பத்தி பேச போற இந்த செக்மெண்ட் தான் தலைவர் தர்பார். கருவிலேயே சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆனேன், கனவுலையும் நினைச்சு பார்க்கலாம். அவர் கூட இன்டர்வியூல ஷேர் ஆனேன். நானும் ஃபேன் தான் பேச வராங்க ஆங்கர் அர்ச்சனா அக்கா. தலைவருக்கு பிடிச்ச கடவுள் சிவனு. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 11. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், presented by அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT Bath, powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தலைவரோட தீவிரமான ஃபேன்ஸா இருக்க எல்லாரும் தங்களுடைய அம்மாக்களை ரொம்பவே கொண்டாடக்கூடியவங்களா இருப்போம். காரணம், தலைவர் தீவிரமா தாய்ப்பாசத்தை நமக்குள்ள விதைச்சிருக்கார். அப்படிப்பட்ட தலைவருக்கு அவருடைய சின்ன வயசுலயே அவர் அம்மாவை இழந்துட்டாலும் கூட அவருடைய லைஃப்ல அவர் அம்மாவா பார்த்த ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார், எந்த சூழல்ல தலைவர் அப்படி பார்த்தான்றத இன்னைக்கு சொல்ல வராரு நம்ம பாலா சார் ஆன் இது எப்படி இருக்க. வணக்கம். பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்குடைய 11வது நாள் இது எப்படி இருக்குக்கும் 11வது நாள் 101வது தகவல். மைல்கல்லான 100வது தகவல் என்ன சொல்லியிருந்தேன், வாலி எழுதின பாரதி நாடகத்தை பற்றிலாம் சொல்லி கண்ணம்மா பாட்டில் நிப்பாட்டி காலா படத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன் நிப்பாட்டியிருந்தேன். காலா படத்தில் ரஜினிக்கு ஹீரோயினா பண்ண ஹுமா குரேஷி இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதான் சுவாரஸ்யமான தகவல். ஹுமா குரேஷி பாலிவுட்டில் பெரிய ஆக்ட்ரஸ். அனுராக் காசியப் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பெரிய லெவலில் அவங்க ஒரு சிறப்பான ஹீரோயினாக இருக்காங்க. பெரிய ஹீரோயினாக இருக்கவங்கள சின்ன கேரக்டருக்கு எப்படி கேட்குறதுன்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் தயங்கிக்கிட்டே ஃபோன் பண்ணுறார். ஹுமா குரேஷிக்கு கால் போது ஹுமா குரேஷி ஃபோன் எடுத்தோன்னே, இந்த மாதிரி ரஜினி சாரோட படம், ஆனால் பெரிய ரோல் இல்லை, சின்னதாக ஒரு ரோல், ரொம்ப கம்மியாக ஒரு 10-15 நிமிஷம் தான் நீங்கள் வருவீங்க, அப்படி ஒரு ரோல் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ரஜினி படம்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரமாய் நீங்கள் நின்றுட்டே இருக்கணும், ரஜினி சார் சுற்றி சுற்றி பாடுவார்னா கூட நான் நடிக்க ரெடிங்க அப்படின்னு சொல்லி ஹுமா குரேஷி உடனே ஓகே சொல்லி பண்ண படம் தான் இந்த காலா திரைப்படம். அந்த காலா திரைப்படத்தில் அந்த கண்ணம்மாவா ரஜினி பாடுவார்ல, அந்த கண்ணம்மாவா அந்த பாட்டில் அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த கண்ணம்மா பாட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஷாட் ஒன்று இருக்குங்க. ரஜினியுடைய மிகச்சிறந்த நடிப்புக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மனைவியானவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. பழைய காதலி வந்துட்டா, பழைய காதலி இப்படி குறுக்க நடந்து போகும்போது, தலைவர் மனைவியும் இருக்கும்போது காதலியை மனைவிக்கு தெரியாமல் ஆனால் அந்த பழைய காதலோட ஒரு அனுபவத்தோட ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார். அதில் ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு எல்லாமே ஒரு பழைய காதலியை மீட் பண்ணால் அது என்னென்னலாம் அந்த எக்ஸ்பிரஷன் மனசுக்குள்ள வருமோ அது எல்லாத்தையும் மொத்தமாக கண்ணில் காட்டியிருப்பார் ரஜினி. இப்போயும் நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகர் தான் ரஜினி. அந்த நடிப்பை நமக்காக வாங்கி கொடுத்த பாரஞ்சித்தை நம்ம அந்த நேரத்தில் நினச்சிக்கணும். காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும். ஹுமா குரேஷி தமிழில் 2 படம் தான் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால, அந்த இன்னொரு படமும் ரஜினியோட சம்பந்தப்பட்ட திரைப்படம் தான். ரஜினியோட எவர் கிரீன் ஹிட் மூவியான பில்லா திரைப்படம் ரீமேக் பண்ணப்பட்டது. அதில் ரஜித் அவர்கள் ஹீரோவா பண்ணா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே பில்லா 2 ஆன போது, பில்லாவை விஷ்ணுவர்தன் இயக்குனார், பில்லா 2வை சக்ரி டொலேட்டி இயக்குனார். சக்ரி டொலேட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி பெற்ற சாகர சங்கமம், தமிழில் சலங்கை ஒளின்னு வந்துச்சு. அதில் ஒரு போட்டோகிராஃபராக ஒரு குண்டு பை நடிச்சிருப்பார். அவர் தான் சக்ரி டொலேட்டி. அவர் டைரக்ட் பண்ண அந்த பில்லா 2 படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, சாகர சங்கமத்துடைய இயக்குனரான கே விஸ்வநாத்துக்கும் ரஜினிக்குமான தொடர்பு பண்ண, கே விஸ்வநாத் இயக்கத்தில் ரஜினி நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது எங்க சொன்னா, அது நடந்துச்சா நடக்கலையா, கே விஸ்வநாத் ரஜினியோட நடிச்ச திரைப்படம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 102. 102வது தகவல். கே விஸ்வநாத் அவர்களுக்கும் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி பேசினு சொல்லியிருந்தேன். தெலுங்குல மிகப்பெரிய இயக்குனர் கே விஸ்வநாத் அவர்கள். முக்கியமாக சாகர சங்கமம், சுவாதி முத்தியம் சொல்லி நமக்கு தெரிஞ்ச சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து, மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்த மிகச்சிறந்த இயக்குனர்.
அப்படி சாகர சங்கமம் ஹிட்டாக ஓடிட்டு இருந்த நேரத்தில் ஏர்போர்ட்டில் கே விஸ்வநாத்தும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் மீட் பண்ணுறாங்க. ரஜினி சார் அவர்கிட்ட கேட்குறாரு, சார் இவ்வளோ அழகான படங்கள்லாம் பண்ணுறீங்களே, எனக்காக நீங்கள் ஒரு படம் பண்ண முடியுமா? கே விஸ்வநாதன் சொல்கிறார், ஆமாங்க நானும் உங்கள் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அதுக்கடுத்து அமையவே இல்லை. பின்னாடி ஒரு காலகட்டத்தில் லதா ரஜினிகாந்த் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு விழா, அந்த விழாவில் கே விஸ்வநாத் அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை ரஜினி வந்து கொடுக்குறாரு. அப்போ மேடையில் பேசும்போது இந்த சம்பவத்தை கோட் பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு முறை ஏர்போர்ட்டில் நாங்கள் மீட் பண்ணோம், நானும் அவரும் சேர்ந்து படம் பண்ணணும் ஆசைப்பட்டோம், ஆனால் அந்த படம் நடக்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கே விஸ்வநாத் வந்து மேடையில் பேசும்போது சொன்னார், இன்னும் டைம் ஆகலை, இப்போ கூட பண்ணலாம் ரஜினி அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் தன் கலை மேலும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு கலைஞன் தான் கே விஸ்வநாத் அவர்கள். அப்படிப்பட்ட கே விஸ்வநாத்துடைய நிறைய தெலுங்கு படங்களுக்கு க்ளோஸ் ரைட்டிங் அசோசியேட்டாக இருந்தவர் சாய்நாத் தொட்டப்பள்ளி, மிகச்சிறந்த தெலுங்கு கதையாசிரியர் அவர். அப்படிப்பட்ட சாய்நாத் தொட்டப்பள்ளி அவர்களுக்கும் ரஜினிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியுடைய மிகச்சிறந்த வெற்றி திரைப்படமான படையப்பா திரைப்படம் தெலுங்கு டப் பண்ணப்பட்ட போது அதற்கான வசனங்கள் எழுந்தது சாய்நாத் தொட்டப்பள்ளி அவர்கள் தான். படையப்பா படம்னு சொன்னோடனே நிறைய காட்சிகள், நிறைய வசனங்கள் நமக்கு ஞாபகம் வரும். எனக்கு மறக்க முடியாத ஒரு சண்டை காட்சி அப்படின்னா, அவர் வீடெல்லாம் போனதுக்கப்புறம் மணிவண்ணன் கூட ஒரு ஃபைட் இருக்கும். அவங்க அம்மா கூட போய் நிற்பாரு. இந்த சொத்தெல்லாம் போனதுக்கப்புறம் டே ஒரு அடிச்சு வெளியே நிற்பாங்கடான்னு மணிவண்ணன் சொன்ன உடனே லட்சுமி சொல்லுவாங்க, படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, டக்குன்னு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கும் ரஜினிக்குமான திரை உறவு, அதுதான் தகவல் நம்பர் 103. தகவல் நம்பர் 103. லட்சுமி தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு நடிகை. அவங்களுக்கும் ரஜினிக்குமான திரை உறவு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய படங்கள் அவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா பொல்லாதவன், நெற்றிக்கண், இதெல்லாம் சொல்லலாம். நெற்றிக்கண் படத்தில் ரஜினியுடைய மனைவி அவங்க நடித்ததை பற்றி லட்சுமி சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. கேபி சார் ஆஃபீஸில் வந்து ஃபோன் வருது. கேபி சார் பேசுகிறார், இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருக்குது, ரஜினியோட மனைவி ரோல் பண்ணணும், நீங்கள் டக்குன்னு வந்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொன்னேன். கேபி சார் கூப்பிட்டு அவங்க நோ சொல்ல முடியாது. கேபி சார் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை. கேபியுடைய மிக முக்கியமான படங்களில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணவங்க. இதையெல்லாம் விட லட்சுமி அவர்கள் இயக்கி ஒரே திரைப்படத்துக்கு டைரக்ஷன் மேற்பார்வை பார்த்தவர் கேபி அவர்கள். அந்த படம் மழலை பட்டாளம் திரைப்படம், லட்சுமி டைரக்ட் பண்ண ஒரே படம் அந்த படம் தான். அந்த அளவுக்கு கேபி மேலே அவங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் சொல்லி மறுக்கவே முடியாது. நடிக்க வந்துட்டாங்க, அந்த கேரக்டரை கொடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் நடிக்கிறப்ப லட்சுமிக்கு தோணுது, இந்த கேரக்டருக்கு நான் எதுக்கு, இதில் நான் என்ன நடிச்சு நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் ஒரு காட்சியாவது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காட்சியோடு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சியை இந்த படத்துடைய கதையாசிரியர் விசு எழுதலைங்க, ரஜினி எழுதினாருங்கிறது தான் சுவாரஸ்யமான செய்தி. நெற்றிக்கண் திரைப்படத்தில் இப்பயும் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்யாணம் ஏன் நடந்துச்சு, ரஜினிக்கும் சரிதாவுக்குமான கல்யாணம் ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டு லக்ஷ்மி அம்மாவை அரைகிற மாதிரி 3 அறை அரைவார். அந்த சீனில் பேசிக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அந்த சீனை. அந்த சீனில் இப்படி ஒன்று பண்ணலாம், அப்போ தான் உங்கள் மேலே அந்த அப்பாவித்தனத்து மேலே அவங்களுக்கு ஒரு பரிதாபம் வரும் பார்க்குற ஆடியன்ஸுன்னு சொல்லி இந்த காட்சியை மாற்றி அமைச்சு, இது மாதிரி நான் உங்களை வச்சு ஒரு படமே பண்ணுறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ லட்சுமி அம்மா சொன்னாங்க, ரஜினி சார் ஸ்டில் ஐம் வெயிட்டிங், நீங்கள் டைரக்ட் பண்ண ரெடியாக இருந்தால் அந்த ரோல் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அழகான ஒரு திரை உறவு உண்டு. I said, come on yaar, when are you going to direct? நான் டைரக்ட் பண்ண போறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்க தான் அப்படின்னாரு. ஆமா, நான் கேட்கணும் இப்போ டைரக்ட் பண்ணலையா, நான் வெயிட்டிங் அப்படின்னு. அப்படி அழகான திரை உறவு கண்ட லட்சுமியும் ரஜினியும் முதல்ல இணைஞ்சு நடிச்ச திரைப்படம் பொல்லாதவன். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த பொல்லாதவன் திரைப்படத்தர் ப்ரொடியூசர் இன்னைக்கும் ரஜினிக்கு நான் கடன்பட்டிருக்கேன்னு ஒரு காரணத்துக்காக சொல்றார். என்ன அது தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 104. தகவல் நம்பர் 104. பொல்லாதவன் படத்துடைய ப்ரொடியூசர் ரஜினிக்கு பட்ட கடன் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் முக்தா ரவி அவர்கள் அந்த செய்தியை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் திரைப்படம் எப்படி உருவானதுங்கிறதே சுவாரஸ்யமான செய்தி. முக்தா ஃபிலிம்ஸுக்கு ஒரு படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாரு ரஜினி. அவங்ககிட்ட சொல்லி ஒரு படத்துடைய கதையை சொல்லி ஒரு படத்துடைய கேசட்டை கொடுத்து, ஹிந்தி படம் ஒன்று கொடுத்து, இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சத்ருகன் சின்ஹா நடித்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஹிட்டான விஸ்வநாத் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்க்குறாங்க. முக்தா ஃபிலிம்ஸில் இது படம் ஓகே, நாட்டெலாம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இது ஜெயிக்குமான்னு தெரியலேன்னு அவங்களுக்கு சின்ன டவுட் இருக்குது. ரஜினிகிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல, தயங்கி சொல்கிறாங்க. ரஜினி முகத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாராம், என்னங்க உங்களுக்கு படம் பிடிக்கலையா, பரவாயில்ல, நீங்கள் வேறு படம் கொடுங்க, நான் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. பிரேமத காணிக்கை அப்படிங்கிற படத்தை அவர்கிட்ட சொல்லி அந்த படம் இங்கே பொல்லாதவன் திரைப்படமாக மாறுதுங்க. இந்த பொல்லாதவன் திரைப்படத்துடைய ஒளிப்பதிவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் அவர்கள். கர்ணன் தமிழ் சினிமாவோட மிக ஜாம்பவான் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் கர்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் சொல்லப்பட்ட ஜெய்சங்கர் வச்சு நிறைய கரி வெஸ்டர்ன் ட்ரைபல் மூவிஸ் கொடுத்தவர். ஜம்பு படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலகட்டத்திலேயே தண்ணிக்குள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ண அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஒளிப்பதிவாளர். அவர் தான் பொல்லாதவன் படத்துடைய ஒளிப்பதிவாளரும் கூட. இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறதுக்காக காஷ்மீர் போகிறாங்க. தால் லேக்கில் அந்த ஃபைட் சீன் நடக்குது, படகுலேயே ஃபைட்டாக நடக்கிறாங்க. அந்த ஃபைட் நடக்கும்போது கர்ணனுடைய வைர மோதிரம் தவறி தால் ஏரியில் விழுந்துருது, தொலைஞ்சிருதுங்க. அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அதில் ரஜினிக்கு இந்த செய்தி தெரிய வருது. டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆன உடனே கர்ணனை கூப்பிட்றாரு, வாங்க நம்ம பர்ச்சேஸ் போடலான்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஒரு வைர மோதிரத்தை வாங்கி அவருக்கு பரிசளிக்கிறார். சென்னைக்கு வராங்க. இந்த செய்தி முக்தா ஃபிலிம்ஸ் ஓனரான முக்தா சீனிவாசனும் முக்தா ராமசாமிக்கும் தெரிய வருது. என்ன ரஜினி, இது ப்ரொடக்ஷனில் நடந்து தப்புனா நான் தானே வாங்கி கொடுக்கணும், நீங்கள் வாங்கி கொடுத்து எங்களை கடன்காரன் ஆக்கிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார்,
எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு டக்குன்னு செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி எப்பொழுதுமே எல்லா காலகட்டங்களையும் பரிசு தரதுனா உடனே அப்படித்தான் பரிசு கொடுத்து பழக்கப்பட்டிருக்கார். ரஜினி அப்படித்தான், தனக்கு ஒன்று தோணிட்டா அதை உடனே செஞ்சிருவார். அப்படி ரஜினி அவர்கள் கர்ணனுக்கு கொடுத்த பரிசு தான் அந்த வைர மோதிரம் பரிசு. அது அவருடைய ஒர்க்குக்கும் கொடுத்த பரிசா தான் ரஜினி நினைச்சார். இருந்தாலும் முக்தா பிலிம்ஸ் ஓனர்ஸ் எங்களை நிரந்தர கடன்காரன் ஆக்கிட்டீங்களே ரஜினின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட பொல்லாதவன் திரைப்படத்தில் ரஜினியுடைய கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப், கர்ணன் வச்ச க்ளோஸ்அப்பில் ஒரு கண்ணு தெரியும். ஆனால் அது ரஜினியுடைய கண் இல்லை. யாருடைய கண் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 105. தகவல் நம்பர் 105. பொல்லாதவன் திரைப்படத்தில் கர்ணன் அவர்களுடைய ஒளிப்பதிவில் ரஜினியுடைய கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் போயிட்டே இருக்கும். அது லைட்னிங் ஐஸ். அந்த ஐஸுக்கு சொந்தக்காரர் யார்? அது ரஜினி அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலோன் விஜயேந்திரன். மிகச்சிறந்த கவிஞர். அவங்க அப்பாவும் மிகச்சிறந்த கவிஞர். இலங்கையுடைய இலக்கிய கருத்தாக்களில் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தமிழ் சினிமாவில் நடிக்கவும் செஞ்சார். அவர் முதலாக நடித்த நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் மேடை நாடகத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் நிறைய மேடை நாடகங்கள் நடிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுகமான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலட் பிரேம்நாத் அப்படிங்கிற திரைப்படம். அப்படிப்பட்ட சிலோன் விஜயேந்திரனுடைய கண்களை தான் க்ளோஸ் அப்ல பொல்லாதவன் படத்தில் ரஜினியுடைய கண்களாக பயன்படுத்தியிருப்பாங்க. லைட்னிங் கண்கள். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். அந்த விஜயேந்திரன் திருவல்லிக்கேணியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போனார். 58 வயசுலேயே அவருடைய மரணம் நிகழ்ந்துருச்சு. அப்படிப்பட்ட விஜயேந்திரன் 1.5 வருஷம் தமிழ்நாட்டில் சிறைச்சாலையில் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இலங்கைக்காரர் என்பதனால் ராஜீவ்காந்தியுடைய மரணம் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தப்போ அதற்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் 1.5 ஆண்டுகள் அந்த வழக்குக்காக அவர் சிறையில் இருந்தாருங்க. ராஜீவ்காந்தியை பற்றி பேசும்போது ரஜினி அவர்கள் ராஜீவ்காந்தி மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருந்தார். ரஜினிக்கும் அரசியலுக்கும், மிக முக்கியமாக ரஜினிக்கும் காங்கிரஸுக்குமான உறவு என்ன? அரசியல் குறித்த ஒரு தகவல் 106. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அதை பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பத்தி யாராவது எங்காவது பாராட்டி பேசிட்டு இருந்தா அதுல என்னுடைய பங்கு கொஞ்சமாச்சும் இருந்துராதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரசிகர்களா உங்களுக்கான நமக்கான செக்மெண்டா தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு எனிதிங் ஃபார் தலைவர். வாங்க யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். தலைவருக்கு இது 50வது ஆண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு ரசிகரா எனக்கு 48வது ஆண்டு. 99 நினைத்தல நிற்கும். அதுல இருந்து நான், என் குடும்பம் எல்லாருமே தலைவர் ஃபேன் தான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் இன்னமும் இருப்போம். தலைவர் அந்த அளவுக்கு எங்களை ஃபுல்லாவே ஈர்த்துட்டாரு. ஃபேன்ஸ்னா அவர் அவ்வளோ உயிராக்குறாங்க. அதுதான் நம்ம செஞ்ச பாக்கியம் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவருடைய வாழ்வியல் தத்துவங்கள் என்னை இன்னும் அவரை இன்ஸ்பிரேஷனாக மாற்றிச்சு. ஸோ எப்படி ஒருத்தரை பற்றி பேசுறது, எப்படி ஒருத்தவங்களோட பழகுறது, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை ஒரு தனி மனிதனை நின்று மாற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சே 2-3 பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியுமா, இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியுமாங்கிறத யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தலைவரை நமக்காக கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் நன்றி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் பறக்கிறது கஷ்டங்க. சின்ன வயசுல ஒரு நாள் டிவியில் பாஷா படம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த இன்ட்ரோ சீனில் ரஜினிகாந்த் ஸ்க்ரீனில் வந்தாரே, அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் நான் லைஃப்பில் முதல்ல ஃபீல் பண்ணேன். அவர் நடந்தது, பேசுறது, ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு மாஸ் ஃபீல். அப்போவே ஒரு திங் பக்காவாக புரிஞ்சிச்சுங்க. இந்த மனுஷன் சாதாரண நடிகர் இல்லை. இவரோட ஸ்டைலும் ஸ்வாகும் தனி லெவல். ஒரு ஆக்டரை விட ஒரு ஐக்கானை போல தாங்க நான் ஃபீல் பண்ணி ரசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவரை பற்றின என்னோட ரியல் அட்மைரேஷன் என்னென்னா அவரோட லைஃப் ஸ்டைலை பார்த்த பிறகு தாங்க எனக்கு வந்தது. ஒரே எளிமையான வாழ்வு, ஆனால் கோடிக்கணக்கான ரசிகர்கள். ரஜினிகாந்த் ஒரு நடிகர் இல்லைங்க, அவர் ஒரு ரோல் மாடல். இதே மாதிரி தலைவரை பத்தி நானும் பேசணும்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்களா இருந்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தலைவர் பத்தி உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு வீடியோவா எடுத்து ஹை குவாலிட்டியில தட்டி விடுங்க. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் தன்னுடைய தொழில தி பாஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா இவருடைய தொழிலை தொடங்கினதுக்கு காரணமே சிவாஜி த பாஸ் தானா. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆண்டர்பிரினர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா திகழக்கூடிய சோசியல் ஈகிள் தரணிதரன் அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்க வராரு ஆன் தலைவர் வழி. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த படம் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவருடைய படமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான்.
எனக்கு சின்ன வயசில் அந்த மனிதன் படத்தை பார்த்து பார்த்து நிறையா மனிதன், ராஜாதி ராஜா இந்த படத்தை வந்து நிறையா டைம் பார்த்துருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ வீட்டில் பழைய இந்த டெக் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த டெக்கில் வந்து கேசட்டை போட்டு பார்க்குற அந்த படம் வந்து இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரஜினிகாந்த் அவருடைய அதிகமாக பார்த்த படம் அப்படின்னா ராஜாதி ராஜா சொல்லுவேன். நான் தூண்லேயும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன். என்னை யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. கரிஸ்மா தான் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணும். ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய எனர்ஜி வந்து அப்படியே வந்து பற்றிக்கிறோம். எனக்கு ஒரு படம் அருணாச்சலம், அந்த படத்தை வந்து விருதுநகரில் ஒரு தேட்டரில் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அப்படி போகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமு ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் திரையில் பார்க்குறது அந்த இடத்துல தான். அது வரைக்கும் வந்து சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் டிவியில் தான் பார்த்துருந்தேன் நான். அந்த படம் பார்த்தப்ப அப்படி உள்ளே வராருன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கைத்தட்டுறப்போ எப்படா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஆறாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து அதுதான். ஒரு மனுஷனை இப்படி வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? அவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் கைத்தட்டுறாங்க. வீட்டில் ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி அவரை பார்த்தது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சொல்லி ரஜினிகாந்த் அவருடைய அந்த கிரவுண்டட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு உச்சிக்கு போனாலும் எப்பயுமே வந்து தன்னை லைட்டாக வச்சுக்கிட்டு நகர்ந்து போகிறது ஈஸி கிடையாது ஆக்சுவலாக. என்ன எதுவுமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் என்னை பாதிக்காது. நான் வந்து என்னுடைய ஓன் வேர்ல்டில் இருக்கேன், அதனால் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அது கண்டிப்பாக அவர்கிட்ட கற்றுக்கிற முடியும். நான் அவர்கிட்ட எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, அது அகைன் அவருடைய படத்தில் இருந்து தான் நான் நிறைய டைலாக்ஸை வந்து பார்க்குறேன். நான் போகிற பாதை சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லி சிவாஜி படத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து 2015 நான் வந்து சென்னைக்கு வரப்போ என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தது. அந்த போஸ்ட் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அதுலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்குது. இதுக்கப்புறம் வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் அதை விட்டுறக்கூடாதுரா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு அந்த டைலாக் கொடுத்துச்சு. இனி நான் போகிற பாதை சிங்கப்பாதை. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட, வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அண்ணாமலை ஆகணும் அப்படின்னா அசோக்னு ஒரு கேரக்டர் இருந்தால் ஆகும். அந்த அசோக் வந்து ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனை எப்படி தாண்டி வரீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கும். அது வந்து அந்த படத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிச்சு அவருடைய போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அந்த டைலாக் வந்து எப்பப்பெல்லாம் டல் மூமெண்ட் இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து நம்மளை டக்குன்னு பூஸ்ட் பண்ணி விடும். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. தலைவர் வழியில தரணிதரன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா குழந்தையும் தலைவருமே குணத்தால் ஒன்று தான். அப்படிப்பட்ட குழந்தைகள் அவர் மீதான பாசத்தை நமக்கு தொடர்ந்து காட்டக்கூடிய செக்மெண்ட் தான் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். இதே மாதிரி 50 வருஷ லெகசி கொண்ட நம்ம தலைவரை உங்களுடைய வீட்டு குட்டீஸை வச்சு கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு வீடியோ எடுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நல்ல குவாலிட்டி வீடியோவா அனுப்பி விடுங்க. எந்த பாதையில போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தலைவரோட ஸ்பீச் ஹெல்ப் பண்ணிருக்கு. எந்த பாதையில போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஷா படம் ஹெல்ப் பண்ணிருக்கு. எந்த பாதையில எந்த வாகனத்தோட போகணுங்கிறதுக்கு அப்பா பாஷா படம் பார்த்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா எல்லாமே கேள்விக்குறியா இருக்குங்களா? இவருடைய வாழ்க்கை இன்னைக்கு பெரிய ஆச்சரியக்குறியா மாறி இருக்கு. காரணம் தலைவரினுடைய ராஜ ரசிகரா இவர் உருவாயிருக்கார். யார் அவர்? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். முதல் நான் வேலைன்னு ஆரம்பித்தது வந்து ஆட்டோ 94, அதாவது 95 படம் 94 விளம்பரம் ஆட்டோ இது கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே நானாக தான் யாரையும் இது பண்ணல. நான் ஒரு தொழில்னு எடுத்தது அந்த என்னோடய வயசில் பார்த்தீங்கன்னா
ஒரு 25 வயசு தான் இருக்கும். அப்போ தான் நான் முதல் தொழில் ஆரம்பித்தது ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா அவரோட எல்லாரோட இதுவும் வந்து அவர் பின்பற்றியே தான் நான் வந்தேன். அது என்ன உன் வாழ்க்கை உன் கையில் எழுதிருக்கீங்க? ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. நாம கவனிச்சாதான் ஆணோ நம்மள கவனிப்பா. முதல் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தது 95. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஆட்டோ வந்துன்னா எனக்கு காரே வாங்குற அளவுக்கு ஒரு வசதி வந்தால் கூட அந்த ஆட்டோ நான் விட மாட்டேன்றது என்ன காரணம்னா, அந்த பாட்ஷா ஒரு படம் வந்ததால் தான். எங்கள் அப்பா முதல் இந்த பாட்ஷா படத்தை பார்த்து என்னை ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தோடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பஜாஜ் கம்பெனியில் வந்து அவர் நெட் கேஷ் அப்போ நெட் கேஷ் எவ்வளோனா வண்டி 95 வந்து 62,000 ரூபாய் நம்ம நெட் கேஷ். எங்கள் அப்பா முதல் வாங்கி கொடுத்தா, இவன் இந்த தொழில் தான் போவான்னு தெரிஞ்சிட்டாரு. அது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த முதல் ஆட்டோ. குடும்பமே தலைவர் ரசிகர் தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா பாட்டி, ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி மூலியமாக தான் போனேன். அதாவது நாங்கள் யாருன்னா டிஎன் பால், டைரக்டர் டிஎன் பாலோட தங்கச்சி பையன். அதாவது சட்டமன் கையில் எல்லாமே எடுத்துருப்பார். அவரோட தங்கச்சி பையன் தான் நான். இருந்தாலும் எங்கள் மாமா அப்பயே திட்டுவேன், என்ன கமலை வச்சு படமாக எடுத்துகிட்டு இருக்கா, தலைவர் வச்சு எடுக்க மாட்டியா அப்படியே கேட்டேன். வரும்னாரு. கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறோம், ஆம்பளை கிடையாதுன்னு. இன்ன வரையும் என் ஒய்ஃபை இன்ன வரையும் கை தொட்டது கிடையாது. ஏன்னா அவரோட டைலாக், பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? ராஜ ரசிகர்ல சைதை ரவி அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட பாட்டுல பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லேன்னு சொன்னா எல்லா ஃபேன்ஸுமே குழம்பிடுவோம். ஏன்னா அவருடைய பாட்டு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சது தானே. சொல்ல போனா ஒவ்வொன்றும் நாங்க ரசிச்சு லயிச்சு எங்க வாழ்க்கையில நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சேன்னு சொல்லுவோம். அப்படி தலைவர் ஃபேன்ஸ் ரசிச்சு கொண்டாடக்கூடிய அவருடைய பாடல்கள், அதனுடைய வரிகள் பத்தி பேச போறதுதான் இன்னைக்கு தலைவர் தர்பார். தலைவரோட போட்டி சாங்கல் ஒண்ணு இருக்குல்ல, எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி கத்தி கத்தி சண்டை வாய் வலிக்க போட்டான், காத்தோட போகும் அது தேவையில்லை, கட்சி கட்டி ஆளும் ஆட்டம் இங்கு வேணாம், புத்தி கட்டு போகாதே நீயும் வீணா, உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அடுத்தவன் கொடுத்தா நிக்காத அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. மொத்த பாட்டு படிச்சே கத்தி கத்தி சண்டை வாய் வலிக்க போட்டா காத்தோட போகும் அது தேவையில்லை. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மையை சொல்வேன் நல்லதை செய்வேன், வெற்றி மேல் வெற்றி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அதே போல பாஷால கூட பாஷா பாரு பகை நடங்கும் படைய பாரு, போட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து போட்டு நடக்கும் புளிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தான் அப்படின்னு பாடுவாரு. சூப்பர். அது போல ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வைப்பா தலைவரோட பாட்டும் சரி, ஒவ்வொரு டைலாக்கும் சரி, ஒரு திருக்குறள் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அது போல நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப, அதாவது அடித்தளத்தில் இருக்க மனிதர்களுக்கு தான் அவர் ரொம்ப ஊக்க வச்சு பாட்டு பாடியிருக்காரு. உழைப்பாளி இல்லாத நாளே இல்லை, உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரன், அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு, அது மாதிரி அப்போ இருந்த சூழ்நிலைக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. தலைவர் தர்பார்ல தலைவருடைய பாடல்கள் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பார்த்தா இதை சொல்லிடணும், தலைவரை பார்த்தா இதை பேசிடணும், தலைவரை பார்த்தா இதை எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். தலைவரை பார்த்தா இதை கேட்டுடணும்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி. இவங்க யோசிச்சு ஒரு நாள் தலைவர்கிட்ட கேட்கிற வாய்ப்பும் கிடைச்சது. இவங்க மூலமா நிறைய விஷயங்களை தலைவர்கிட்ட இருந்து புதுசா அன்னைக்கு நாம கேட்க முடிஞ்சது. அப்படி ஒரு ட்ரீம் ஆங்கர், இன்னைக்கு ஆங்கர் உலகின் சூப்பர் ஸ்டாரா திகழக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க தலைவரோட ஃபேனா எப்படி ஆனாங்கன்றத பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. நானும் ஃபேன் தான். (1980) 79 அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது. 80 போய் 2 பேரும் ஜானி திரைப்படம் பார்க்குறாங்க. ஜானி திரைப்படத்தில் ஸ்ரீதேவி மேமோடைய பேர் அர்ச்சனா. பையன்தான் பிறக்க போகிறான்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்து 81 ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு வந்து ஜானின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு பாவம் ஜாண்டிஸ் வந்து அவன் தாக்கு பிடிக்கல. எங்கள் அண்ணன்
அதுக்கப்புறம் 82ல் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. பொண்ணு பிறந்த உடனே அப்பா வந்து பெரிய ஸ்ரீதேவி மேம், ரஜினி சாரோடைய ரசிகை. எங்கள் அம்மா பெரிய சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகை. கையில் எடுத்த உடனே வீட்டில் யார் இருக்காங்க, இல்லை பெரியவங்க, ஜாதகம், ஜோசியம், இந்த டைமுக்கு இது நல்ல பேரா, சூப்பர் ஸ்டாரோடைய ஹீரோயின் யாருங்க? அர்ச்சனா. அதனால இந்த குழந்தைக்கு பேர் அர்ச்சனான்னு சொல்லி அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்னு காதில் 3 தடவை சொல்லி இன்றைக்கி உலகமே கூப்பிடுற பேர் எங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய ஜானி திரைப்படத்தில் அவருடைய ஹீரோயின் ஸ்ரீதேவி மேமுடைய பேர். இந்த பேர் தான் என்னுடைய பரிச்சயம், என்னுடைய முகம் அப்படின்னு எனக்கு நினைக்கும்பொழுது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் இருக்குங்க. 1980ல் வந்த ஒரு திரைப்படம், எவ்வளோ பெரிய ஒரு ரசிகையாக நான் எங்கள் அம்மாவுடைய கருவிலே இருந்திருக்கேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே இந்த ஹோல் ஜேர்னி ஹேஸ் ஒன்லி பீன் ஆஸ் எ சூப்பர் ஸ்டார் ஃபேன். முதல்ல தேட்டரில் பார்த்தது சூப்பர் ஸ்டாரோட படம், பாடின பாடல்கள் சூப்பர் ஸ்டாரோடைய பாடல்கள், பாடி லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டார், ஸ்பீடு சூப்பர் ஸ்டார், எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்கன்றது சூப்பர் ஸ்டார், நீங்கள் எப்பவுமே ஃபாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்றது சூப்பர் ஸ்டார். என் பிரெயின் ஆப்ரேஷன் நடக்கும்போது கூட டாக்டர்ஸ் நீங்கள் எழுந்து நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்போது அந்த அந்த ஹோல்டர் வச்சுட்டு நடப்போம்ல, அதுலேயும் ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகையாக இருக்கலாமா, கோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுதாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகைன்னா அந்த நாடி நரம்பு ரத்த ஓட்டம் எல்லாத்துலேயுமே சூப்பர் ஸ்டார் இருந்துகிட்டே இருப்பாரு. நானும் ஃபேன்னால ஆங்கர் அர்ச்சனா அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் 39 எபிசோடுகள் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. தினமும் தலைவரை கொண்டாட நான் தயாரா இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து சித்திரம் டிவியில தினமும் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை அங்க பாக்குறதுக்கு முன்னாடியே பார்க்கணும்னா யூடியூப்ல இதோட ஷார்ட் வெர்ஷனை பார்க்கலாம். காலையிலேயே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக்ஷிப் வேலி OTT உடனடியா டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல உங்களுக்காக ஃபுல் எபிசோடும் இதுல இருக்கும், அன்கட் வெர்ஷனா. மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து ரசிச்சது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.